வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 20. போரில் மிகுந்த ஆவேசம் காட்டினாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மென்மையான நல்லொழுக்கம் மிகுந்த சிறந்த மன்னராக திகழ்ந்தார் பாபர். ஒவ்வொரு நாளும் நடந்த எல்லா சம்பவங்களையும் டைரியில் நுணுக்கமாக விவரித்து எழுதுவது அவருடைய வழக்கம். இந்திய நாட்டின் பருவநிலை மாற்றங்கள், புவியியல், தாவரங்கள், பூக்கள், மக்களின் மத மற்றும் ஜாதி பிரிவுகள், இந்தியர்களின் கணித திறமை, கலைத்திறன், மக்களின் நடை உடை பாவனைகள் என்று ஒன்றை கூட டைரியில் குறிப்பிட மறக்கவில்லை பாபர். இதைத் தவிர டெல்லியிலும் ஆக்ராவிலும் ஏராளமான பூங்காக்களை உருவாக்கினார் அவர். இந்திய பறவைகள் பற்றியும் தாவர வகைகள் பற்றியும் விலாவாரியாக குறிப்பிடுகிறார் பாபர். வாழைத்தோட்டம் எப்படி போடுவது, அதை கண்காணிப்பது எப்படி என்றும் 5 விதமான இந்திய கிளிகள் பற்றியும் துல்லியமான விவரிப்புகளையும் அவருடைய சுயசரிதையில் நாம் காணலாம். காண்டாமிருகங்கள் வளர்ப்பது பற்றியும் ஓவியரை விட்டு படம் வரைய சொல்லி விளக்கியிருக்கிறார் பாபர். இதோ காபூலில் இருந்த ஹுமாயூன் எழுதிய கடிதத்திற்கு பதில் போடுகிறார் பாபர். அதில்தான் எத்தனை நுணுக்கமான அலசல்! நீ எழுதிய கடிதம் படித்தேன். சுவையான விஷயங்களையே எழுதுகிறாய், அதில் எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் கடிதம் எழுதிய பிறகு அதை ஒருமுறை நீ படித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் அதில் நாம் செய்த தவறுகள் புலப்படும். தெளிவாக புரியும்படி வாக்கியங்களை நீ எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கியங்கள் விடுகதை போல அமைந்துவிடக்கூடாது. எழுத்து பிழைகளும் ஆங்காங்கே கண்ணில் பட்டன. இதெல்லாம் உன்னிடம் மற்றவர்களுக்கு இருக்கும் மரியாதையை குறைக்கும். இனியாவது சுற்றி வளைத்து எதையும் எழுதாமல் இருப்பாயாக. அப்போதுதான் கடிதம் எழுதிய உனக்கும் நல்லது, படிப்பவர்களுக்கும் தலைவலி வராது. இப்படி செல்கிறது பாபரின் கடிதம். பாபர் எங்கு பயணித்தாலும் அவரை தொடர்ந்து சர்வேயர்கள் சென்று பாதையை அளவிட்டவாறு மைல் கற்களை பொருத்தி கொண்டே போவது வழக்கம். இதனால் டெல்லியிலிருந்து ஒவ்வொரு ஊரும் எவ்வளவு தொலைவு என்பதை பிற்பாடு தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? பாபர் காலத்தில் கட்டிடக்கலை பெரும் முன்னேற்றம் ஏதும் அடையவில்லை. இளம் வயதில் கஜினி நகரில் ஒரு இஸ்லாமிய மகானின் கல்லறைக்கு அழகிய கூரை அமைத்து தந்தார் பாபர். பிறகு காபூலில் ஆட்சி புரிந்த போது ஒரு மசூதியை கட்டினார். இந்தியாவிற்கு வந்த பிறகு குவாலியர் அரண்மனையையும் சந்தேரி அரண்மனையையும் பார்த்து வியந்த பாபர் துருக்கிய கட்டடக்கலை நிபுணர்களை வரவழைத்து ஆக்ராவில் சில மாளிகைகளையும் மசூதிகளையும் இந்திய கட்டடக்கலையை பயன்படுத்தி உருவாக்கினார். அவை ஏதும் தற்போது இல்லை. மிஞ்சி இருப்பது பானிபட் கிராமத்தில் போரின் வெற்றிக்கு பிறகு கட்டிய ஒரு மசூதி மற்றும் அயோத்தியில் அவர் ஆணையின் கீழ் மீர்பாக்கி என்ற தளபதி கட்டிய ஒரு மசூதி. இதுவும் தற்போது இந்து மத தீவிரவாதிகளால் இடிக்கப்பட்டுவிட்டது. கட்டிடக்கலையை பொறுத்தமட்டில் இவை இரண்டுமே பிரமாதமான மசூதிகள் அல்ல. இவை பற்றி நுணுக்கமான குறிப்புகளை பாபரே விஸ்தாரமாக குறிப்பிடவில்லை. இளம் வயதிலிருந்து கரடுமுரடான வாழ்க்கை, தொடர்ந்த யுத்தங்கள், சாம்ராஜ்யம் நிறுவிய பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கப்பட்ட மது பழக்கம் எல்லாம் சேர்ந்து கடைசி காலத்தில் பாபரை படுக்கையில் வீழ்த்தியது. மது சுயசரிதையில் மது அருந்துவது பற்றி பக்கம் பக்கமாக அனுபவித்து விவரித்திருக்கிறார் பாபர். பரவசம் தரும் ஒயின் வேண்டும், பூரித்த இளமையோடு பெண்களே வருக, இவற்றிற்கு இணை வேறு எது? பாபர் ஆசி தீர அனுபவி. இளமை போனால் திரும்ப வராது. வாலிப பருவத்தில் பாபர் எழுதிய கவிதை இது. உலக புகழ்பெற்ற மது வகைகளிலிருந்து இந்திய சாராயம் வரை ஒன்றை கூட விட்டு வைக்கவில்லை அவர். அதே சமயம் எவ்வளவு குடித்தாலும் பாபர் நிதானம் தவறியதே கிடையாது என்கிறது வரலாறு. பாபர் நோய்வாய்ப்பட்ட விஷயம் கேள்விப்பட்டு டெல்லிக்கு விரைந்து வந்த ஹுமாயூனை பொறுப்பில்லாமல் ஊரை விட்டு வந்தது தவறு என்று கடிந்து கொண்டார் பாபர். பிறகு தந்தையின் உடல்நலம் தேறியவுடன் ஹுமாயூன் இந்தியாவின் வடக்கே சம்பல் பகுதிக்கு திரும்பி சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்த போது திடீரென்று காய்ச்சலில் விழுந்தார். அசுர காய்ச்சல். எந்த மருந்துக்கும் பயன் தருவதாக தெரியவில்லை. கூட இருந்தவர்கள் பயந்து போனார்கள். பிறகு யமுனை நதிக்கரையில் படகில் படுக்க வைத்து சர்வ ஜாக்கிரதையாக ஹுமாயூனை ஆக்ராவுக்கு அழைத்து வந்தார்கள். இடமாறுதல்களும் பயனளிக்கவில்லை. ஆக்ராவில் உள்ள கைதேர்ந்த வைத்தியர்கள் போராடியும் ஜுரம் குறையாததால் தந்தை பாபர் கண்கலங்கி போனார். என் அருமை மகனை காப்பாற்றியாக வேண்டும் என்று மனம் உடைந்து கண்ணீர் வடித்த பாபரிடம் ஒரு முஸ்லிம் துறவி அரசை தங்களிடம் உள்ள பொருட்களில் மிகவும் விலைமதிப்பு உயர்ந்த ஒன்றை விட்டு கொடுத்தால் தங்கள் மகன் பிழைக்கலாம் என்று சொல்ல வெகுநேரம் சிந்தனையில் இருந்த பாபரின் முகத்தில் தெளிவு பிறந்தது. மற்ற ஆலோசகர்கள் மனதில் ஓடியது என்னவோ கோஹினூர் வைரம். மரியாதையுடன் அதை பற்றி எடுத்து கூறவும் செய்தார்கள்.
பாபர் அந்த வைரத்தை தனக்காக வாங்கி வைத்து கொள்ளவில்லை, மகனுக்கே திருப்பி தந்துவிட்டார் என்ற விஷயம் இவர்களுக்கு தெரியாது. எழுந்து சென்ற பாபர் ஹுமாயூனின் படுக்கை அருகில் அமர்ந்து வெகுநேரம் தியானத்தில் இருந்தார். இறைவனின் பெருமையை அவர் உதடுகள் முணுமுணுத்தவாறு இருந்தன. பிறகு எழுந்து நின்று 3 முறை மகனை வலம் வந்த பாபர் இரு கைகளையும் உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனே, கருணைக் கடலே, என்னிடம் உள்ள விலை மதிப்புமிக்க பொருள் என் உயிர்தான். இதோ ஒரு தந்தை உன் முன் மண்டியிட்டு மன்றாடுகிறான். என் மகன் உயிர் பிழைக்க வேண்டும், அதற்கு பதில் என் உயிரை எடுத்துக்கொள்ள வேண்டி இறைஞ்சுகிறேன் என்று உணர்ச்சிகரமாக முழங்கினார். உடனே அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது. பாபர் மெல்ல திரும்பி செல்ல முனைந்த போது அவர் கால்கள் தள்ளாடின. லேசாக காய்ச்சலும் ஆரம்பிக்க, அதே சமயம் ஹுமாயூனின் ஜுரம் குறைய பாபர் கன்னங்களில் ஆனந்த கண்ணீர். மகனிடமிருந்த நோயை நான் எடுத்து கொண்டு விட்டேன் என்றார் லேசான குரலில். இது எதேச்சையானதொரு சம்பவம் என்றும் இந்த உணர்ச்சிகரமான கிளைமேக்ஸ் சற்று மிகைப்படுத்தப்பட்ட தகவல் என்றும் பிற்பாடு சில ஆங்கிலேய மற்றும் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிட்டாலும், ஹுமாயூன் நோயும் பாபரின் பிரார்த்தனையும் ஹுமாயூன் குணமானதையும் பிறகு பாபர் நோய்வாய்ப்பட்டதை இருந்ததையும் வரலாறு ஒப்புக்கொள்ளத்தான் செய்கிறது. இறப்பதற்கு முன் ஹுமாயூன் அழைத்து என் வாரிசு என்று எல்லோர் முன்னிலையிலும் அறிவித்தார் பாபர். பிறகு மகனை நோக்கி, உன் சகோதரர்களை அன்புடன் நடத்து. மகுடம் தலைக்கேறியவுடன் மமதை வந்துவிடக்கூடாது. அது உன்னை தவறான பாதையில் கொண்டு செல்லும். ஏராளமான மதங்களையும் ஜாதிகளையும் கொண்ட நாடாக இருக்கிறது இந்தியா. நீ எல்லோருக்கும் அரசன். ஆகவே மதவெறி உனக்கு வேண்டாம். குறிப்பாக இந்துக்களின் நம்பிக்கையை பெற அவர்கள் வணங்கும் பசுவை எந்த சூழ்நிலையிலும் கொல்லாதே. எந்த மதத்தின் ஆலயங்களையும் நாசப்படுத்தாமல் ஆட்சி செய். இஸ்லாமிய மதத்தை கொடுங்கோல் ஆட்சியின் மூலம் வாழ்முனையில் நிலைநிறுத்த முடியாது. அன்பு வழி ஒன்றில்தான் முடியும் என்று மெல்லிய குரலில் அறிவுரை கூறினார். பிறகு பாபருக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது. நினைவும் மெல்ல அகல ஆரம்பித்தது. டிசம்பர் 26 கிபி 1530 அதிகாலை லேசாக கண்களை திறந்த பாபர், இறைவா, இதோ நான் தயார் என்று முணுமுணுத்தார். சில நிமிடங்களில் அவர் உயிர் பிரிந்தது. பாபரின் மகளும் ஹுமாயூனின் வாழ்க்கை வரலாற்றை பிற்பாடு எழுதியவருமான குல்பதான் பேகம் அன்றே இரவு முழுவதும் ஒரு மூலையில் அமர்ந்து விசும்பிக் கொண்டிருந்த நானும் மற்றவர்களும் அப்பா இறந்து விட்டார் என்று தெரிந்ததும் ஓ என்று கதறி அழுதோம். எங்களை பொறுத்த மட்டில் அன்று காலை இருட்டாகவே விடிந்தது என்று விவரிக்கிறார். அநேகமாக யுத்த காலத்திலேயே வாழ்க்கை என்பதால் சற்று முதுமையான தோற்றம் அளித்தாலும், இறந்தபோது பாபரின் வயது 48 தான். டெல்லி அரியணையில் அமர்ந்து அவர் ஆட்சி செய்தது 4 ஆண்டுகள் தான். முதலில் பாபரின் உடல் ஆக்ராவில் தாஜ்மஹால், பிற்பாடு கட்டப்பட்ட இடத்தருகே யமுனை நதிக்கரையில் புதைக்கப்பட்டது. 9 வருடங்களுக்கு பிறகு பாபரின் உயிலின்படி அவர் உயிரையே வைத்திருந்த காபூலுக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவர் முன்னொரு சமயம் அமைத்திருந்த அழகான பெரும் தோட்டத்தில் மறுபடியும் புதைக்கப்பட்டது. பாபர் எனும் புலி 8 அடி பாய்ந்தால் ஹுமாயூன் எனும் குட்டி 16 அடி பாய வேண்டும் என்பதுதான் பாபர் உட்பட எல்லோருடைய விருப்பமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 1 அடி தாண்டுவதற்குள்ளேயே இந்த மொகலாய குட்டி தடுக்கி விழுந்தது வேறு விஷயம். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.